அனைவருக்கும் வணக்கம். நமது இந்தியா அனைத்து துறையிலும் படு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடு. பொருளாதார துறையில் பார்த்தோமானால் நமது பிரதான மந்திரியின் பொருளாதார ஆலோசக குழு தற்போது ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது. அதன்படி 2023-24 நிதியாண்டில் நாட்டின் ஜிடிபி வளர்ச்சியில் 30% நமது தென் மாநிலங்கள் தான் அளித்திருக்கிறது என்பதும் தென் மாநிலங்களின் பங்களிப்பு என்பது மிக பெரிது என்றும் குறிப்பிடப்படுகிறது. அதில் ஆந்திர பிரதேசா, கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மிக அதிக பங்கு வகித்திருப்பதாக சொல்கிறார்கள். 1960-61 காலகட்டங்கள் முதல் 2023-24 வரையுள்ள 60 ஆண்டு கால கணக்கத்தை நாம் எடுத்து பார்த்தோமானால் நாட்டின் மற்ற பகுதிகளை விட தென்பகுதியும் நாட்டின் மேற்கு பகுதியும் அதிக வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். அது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியானாலும் சரி, தனிநபர் வளர்ச்சியானாலும் சரி, இந்த மாநிலங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள். 1960 முதல் மாநிலங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு அளித்த ஜிடிபி பங்களிப்பு பற்றித்தான் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 1960-61 காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபியில் உத்தரப்பிரதேசம் அளித்தது 14% பங்களிப்பை அளித்திருக்கிறது. ஆனால் இன்று அது 9% குறைந்திருக்கிறது. இன்று நாட்டின் ஜிடிபியில் கூடுதல் அதிக பங்களிப்பை அளிப்பது மகாராஷ்டிரா மாநிலம்தான். 13.3% பங்களிப்பை நாட்டிற்கு அளிக்கிறது. 2023-24 நிதியாண்டில் மகாராஷ்டிராவின் விகிதம் இது. நாட்டின் அதிக மக்கள் தொகை என்ற கணக்கில் கணக்கிடும்போது 3வது மாநிலமாக வருகின்ற பீகார் தான் மிக மோசமான பங்களிப்பை அளிக்கிறது. அதாவது 4.3% பங்களிப்பு மட்டுமே நாட்டின் ஜிடிபியில் இது அளிக்கிறது. 1960-61 காலகட்டத்தில் இது 7.8% பங்களிப்பை அளித்துக் கொண்டிருந்த மாநிலம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1991 கொண்டு வரப்பட்ட உலகமயமாக்கல் சட்டத்தின் கீழ் வந்தபோதுதான் கர்நாடகா, ஆந்திரா பிரதேச போன்ற மாநிலங்கள் படு வளர்ச்சி கண்டதாகவும் சொல்கிறார்கள். அதற்கு முன்பு, அதாவது 1960-61 காலகட்டத்தில் 5.4% மட்டுமே பங்களிப்பை அளித்துக் கொண்டிருந்த கர்நாடகா 1990-91 இந்த உலகமயமாக்கல் வந்ததன் பிறகு இதன் பங்களிப்பு படு வேகமாக இருந்தது. அந்த கணக்கில் 2001 பங்களிப்பை அளித்தது 6.2% வளர்ந்திருந்தது. அது 2023-24 வந்தபோது 8.2% உயர்ந்திருக்கிறது. அந்த அளவு நாட்டின் ஜிடிபியில் இதன் பங்களிப்பு இருக்கிறது. 1991 காலகட்டத்தில் 2.1% இருந்தது ஆந்திராவின் பங்களிப்பு. 2023-24 நிதியாண்டில் இது வரும்போது 9.7% வளர்ந்திருக்கிறது. இந்த வளர்ச்சியின் பெரும் பங்கு தெலுங்கானாவில் இருந்துதான் என்றும் சொல்கிறார்கள். கேரளா தான் இதில் மிக மோசமான வளர்ச்சியை காட்டுகிறது. அதாவது 1960-61 காலகட்டத்தில் 3.4% இருந்த இதன் ஜிடிபி பங்களிப்பு 2001 காலகட்டத்தில் 4.1% இருந்தது. ஆனால் 2023-24 காலகட்டத்தை நெருங்கி இப்போது பார்க்கும்போது 3.8% தலையீடாக நிற்கிறது. கேரளாவின் ஜிடிபி பங்களிப்பு தான் தென்னிந்தியாவிலேயே மிக குறைந்ததும் கீழ்நோக்கிய வளர்ச்சியை கொண்டதுமான மாநிலமாக கருதப்படுகிறது. தனி மனித வருமான அடிப்படையில் பார்த்தால் இந்தியாவில் 5 மாநிலங்கள் தான் மிகப்பெரிய பணக்கார மாநிலமாக சொல்லப்படுகிறது. அதாவது டெல்லி, தெலுங்கானா, கர்நாடகா, ஹரியானா, தமிழ்நாடு. 2023-24 டெல்லியில் தனிநபர் வருமானம் என்பது தேசிய சராசரியை விட 250.8% உயர்ந்து நிற்கிறது என்று சொல்கிறார்கள். அதாவது டெல்லியில் சராசரியை விட 2.5 மடங்கு கூடுதல் என்கிறார்கள். டெல்லிக்கு பிறகு தெலுங்கானா தான் நாட்டின் 2வது இடத்தில் நிற்கிறது. அதாவது 193.6% வளர்ச்சி கொண்டது. தெலுங்கானாவை விட அடுத்து நிற்பது, அதன் பின்னால் நிற்பது கர்நாடகா, அதாவது 180.7% கொண்டது. ஹரியானா 176.8% வளர்ச்சி சராசரியை விட கொண்டு நிற்கிறது. தமிழ்நாடு 171.1% வளர்ச்சியை கொண்டு 5வது இடத்தில் நிற்பதாக கணக்குகள் சொல்கின்றன. 1960 முதல் மகாராஷ்டிராவும் குஜராத்தும் தான் தனிமனித வருமானத்தில் அண்டே முன்னணியில் நிற்கிறது என்று கணக்குகள் சொல்கின்றன. குஜராத்தில் தனிமனித வருமானம் என்பது 160.7%, மகாராஷ்டிராவில் 150.7% இருக்கிறது. குஜராத்தை பின்னுக்கு தள்ளி கேரளா தனிமனித வருமானம் 152.5% இருப்பதாக சொல்கிறார்கள். இது அந்த நாட்டின் மாநிலத்தின் வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டதல்ல, வெளிநாடு வாழ் இந்தியர்களின் துணையோடு என்றும் கணக்குகள் குறிப்பிடுகின்றன.
நாட்டின் சராசரியை விட அதிகமான தனிமனித வருமானம் கொண்ட மாநிலத்தின் முதல் 5 மாநிலங்களின் பட்டியலில் மிக குறைந்த வயதையுடைய தெலுங்கானா மாநிலம் உண்டு என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது 2014 ஜூனில் தான் தனி மாநிலமாக உருவானது என்று இருந்தபோதும் முதல் 5 மாநிலங்களின் பட்டியலில் இது வருகிறது. மிக மோசமான கீழ்நோக்கிய வளர்ச்சி என்பது பீகார் மாநிலம் தான் என்று சொல்கிறார்கள். 1960-61 காலத்தில் 70.3% இருந்த பீகாரின் தனிமனித வருமானம் சராசரியை விட இன்று 32.8% குறைந்திருக்கிறது. ஜார்க்கண்ட் 57.2%, உத்தரப்பிரதேஷ் 50.8%, மணிப்பூர் 66%, அசாம் 73.7% என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. ஆக மொத்தத்தில் பீகார் தான் மிக மோசமான நிலையை அடைந்திருப்பதாகவும் தென்னிந்தியாவில் கேரளா தான் மிக மோசமான நிலையில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டின் பங்களிப்பு 5வது நிலையில் இருந்தாலும் ஏற்றம் இறக்கம் அதிகம் இல்லாமலும் சீரான வளர்ச்சி கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அனைத்தும் சந்தோஷம்தானே?